மகர ராசிக்கு என்ன ஆகும்னா, இப்போ குரு 12ல் இருக்கிறாரு. மகர ராசி குரு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டார். ஆனால் மகர ராசிக்கு இப்போதைக்கு டைமு நான் எப்பவும் நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறேன். ஆனால் இப்போதைக்கு ரொம்ப நல்ல நேரம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா நல்ல நேரம் வந்துட்டு இருக்குதுன்னா, மகர ராசிக்கு அங்காரகன் ரொம்ப ரொம்ப நல்லவன். ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அங்கே தான் பவர்ஃபுல்லான இடம் அது 100%. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, இப்போதைக்கே கன்னியிலேருந்து துலா ராசிக்கு வராரு. அதே பியூட்டிஃபுல் டைம். அங்கே வந்து 4வது அதிபதி பார்க்குறாரு. 4 அங்காரகன் வந்து சொந்த வீடு 4வது அதிபதி பார்க்குறாரு. ஏதாவது இடம் வாங்கலாம், இல்லை ஏதாவது லீஜுக்கு போட்டுக்கலாம், ஏதோ ஒரு நல்லதே நடக்கும். ஆனால் ராகு 2ல் இருக்கார். நீங்கள் ராகுக்காக என்ன பண்ணணும்னா, ராகு டெம்பிளுக்கு போகணும், இல்லை துர்கி டெம்பிளுக்கு போகணும். மகர ராசிக்காரருக்கு குபேர கிரக கல் வரும். அந்த கல் எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுக்கணும். உங்கள் டேபிளில், உங்கள் ரூமில், பெட்ரூமில் போட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சனி சம்மந்தப்பட்ட கல் வரும். சனி சம்மந்தப்பட்ட கல் 1 கிலோ 2 கிலோ எடுத்துகிட்டு சும்மா ஷோபீஸ் மாதிரி உங்கள் வீட்டில் வைக்கிறது, பூஜை கீஜெல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலே போதும். மகர ராசி டைம் சூப்பராக போயிடும். இந்த மாதம் மகர ராசி டைம் ரொம்ப நல்லா இருக்குது.